Yes, we worship you, Lord. நன்றி தகப்பனே, இந்த 2024 வருஷத்திலும் கிறிஸ்துமஸ் நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கவும், உம்முடைய பிறப்பை கொண்டாடவும், மகிழ்ந்து களிக்கூறவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த 2வது ஆராதனைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆரம்பம் முதற்கொண்டு முடிவரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லட்டும். உம்முடைய பிறப்பின் சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய செவிகளை திறந்தருளும். எங்களுடைய இதயத்தை திறந்து கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய கரம் எங்களோடு கொடுத்த வழி நடத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் ஒரு நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அமருவோம். எல்லாருக்கும் தெரிந்ததான பழைய பாடல், அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் கொடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திட வாரிடுகிற பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பாடுவோம்.
அன்னை மரியின் மடிமேலே மன்னன் மகவாகவே சொன்ன அன்னை மரியின் மடிமேலே மன்னன் மகவாகவே சொன்ன தூதர்கள் பாடல்கள் பாட இறைவாக நாம் செய்வோம் வாரி வாரி நாம் செல்வோம் வாரி வாரி நாம் செல்வோம் மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னரை முன்னிலை நின்று மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னரை முன்னிலை நின்று சிந்தைகள் குவிந்திட போதுங்கள் ஆட்சியை கண்டிட நாமே வாரி வாரி நாம் செல்வோம் வாரி 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 நாம் செல்வோம் அதிகாலை பாடலை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையில் குடி நாடி அந்த மாடை பணிந்திடவாரி அதிகாலையில் பாடலை தேடி வாரி 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 நாம் செல்வோம் வாரி வாரி நாம் செல்வோம். Praise the Lord. Hallelujah. அப்படி நம்ம எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises என்கிற பாடலை ஆங்கிலத்திலும் தமிழிலும் பாடி எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். கண்களை மூடி You came from heaven to show from the earth to the cross my debts to pay from the cross to the grave to the sky. And Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way from the earth to the cross my debts to pay from the cross to the grave from the grave to the sky. Lord, I lift your name on high. அப்படியே கரங்களை உயர்த்தி You came from heaven to earth to show the way from the earth to the cross my debt to pay from the cross to the grave from the grave to the sky. Lord, I lift your name on high. உன் நாமம் உயர்த்திடுவே அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே நீ என் வாழ்வில் நிறைஞ்சவரே மீட்க வந்தே வாஞ்சி மகிழ்ந்திடுவே We
ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya. Oh, we worship you, we praise you, Lord. Hallelujah. Amen. நன்றி 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 ஆண்டவரே. ரொம்ப நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உம்முடைய கிருபை பெரிதப்பா, உம்முடைய இரக்கம் பெரிது, உம்முடைய அன்பு பெரிது ஆண்டவரே. ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya. ரொம்ப நன்றியோடு நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களுக்காக பாலகனாய் பிறந்தவர் நிச்சயம். நீ சர்வ வல்லவர் சர்வ கரங்களை வீச்சு பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். நம்மளால் படிடுவோம். நன்றி ஆண்டவரே. நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பு பாலனாய் பிறந்த போது திரள் கூட்டம் தேவதூதர்கள் பரலோகத்தின் சேனை அவரை தொழுது கொண்டது. எல்லா தேவதூதர்களும் அவரை பணிந்து கொண்டார்கள்.
ஆனா அந்த பாக்கியம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது. Today we have that privilege. அன்னைக்கு தேவதூதர்கள் செய்த காரியத்தை இன்னைக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். Today we can do what the angels did then. அது சத்தியம் நமக்கு அறிவிக்கப்பட்டது. That truth has been proclaimed to us. அந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். We have received the truth. இன்னைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். The God whom we serve today is a God who created heaven. சர்வ வல்லவர். He is almighty. அவர் நல்லவர். He is good. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Let's open our mouths wide and worship the Lord. Thank you Lord. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனைக்குரியவர் உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். நீ எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, loving heavenly Father, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for this morning. இந்த ஆராதனைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for this service, Lord. உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை தியானிக்க வந்திருக்கிறோம். We have come to meditate on the good news of your birth. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். Lord, we have come to meditate on your word. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, man shall not live by bread alone, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ற வார்த்தையின்படி, but by every word that proceeds from your mouth, your word பிழைப்புக்கு ஏற்ற வார்த்தையை இன்றைக்கு தாங்க. Give us words for life, Lord. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். Surrender ourselves into your hands. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. நம்ம அமருவோம். May we be seated. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். We greet and welcome each and every one of you in the name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God himself bless each and every one of you. கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாட வந்திருக்கிறோம். We have come to celebrate Christmas. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாட நம்ம வந்திருக்கிறோம். We have come to celebrate the birth of our Lord Jesus Christ. கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து on meditating the word of God. அந்த சத்தியத்தின் மூலமாய் கொண்டாடும்போது, And when we celebrate through the truth, அந்த கொண்டாட்டத்திற்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டு. there is a special blessing in that celebration. நம்ம எதை செய்தாலும் Whatever we do, தேவனுடைய மகிமைக்காக நம்ம செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை the சொல்லுது. word of God says that we should do it for the glory of God. நம்ம எந்த நாளை அனுசரிச்சாலும், Whatever day we commemorate, நம்ம எதை செய்தாலும் or whatever we do, தேவன் அதில் மகிமைப்பட வேண்டும். God should be glorified. எனவே இந்த கிறிஸ்மஸ் தினத்திலும் Even on this day, தேவாதி Christmas, தேவன் மகிமைப்படுவாராக. may God Almighty be praised. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக Before going into the word of God, ஒரு சில அறிவிப்புகள். a few announcements. வருகிற 28ஆம் தேதி நம்முடைய புதிய ஆலயத்தில் சூரப்பட்டி வாலஸில் தேங்க்ஸ் கிவிங் பிரேயர், நன்றி ஜெபம் ஒன்று இருக்கிறது. On Saturday, the 28th of this month, we are having Thanksgiving service at 10 மணியிலிருந்து 1 மணி வரை அந்த ஜெபம் நடைபெறும். That prayer would start at 10 and finish at 1.
வந்து கலந்து கொள்ளுங்கள். So we ask you to come and join இந்த us. வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்ல விரும்பினால் சொல்லலாம். If you want to testify what the Lord has done in this past year, you can testify. அந்த நாளில் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். We're going to offer our thanksgiving for each and every family in our church. நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். So we ask you to come and join us. ஆண்டவருக்கு நன்றி சொல்றது ரொம்ப பிடிக்கும். God loves thanksgiving. அதுதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். And that's what he expects from us. 10 குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார். He healed 10 lepers. 9 பேர் வரல. 9 never came. 90% மக்கள் காணோம். 90% of the people were missing. ஆனா ஒரே ஒருத்தன் திரும்பி வந்தான். But only one man returned. அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார். Jesus looked at him and asked, சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா? didn't 10 people receive healing? மீதி 9 பேர் எங்க? So where are the other 9? அந்த ஒருவனுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். We praise and thank God for that one who returned. ஏன் ஸ்தோத்திரிக்கணும்னா, why should we thank? அந்த ஒருவனை ஆண்டவர் பாராட்டினது மாத்திரமல்ல, God had not only appreciated that one man, அவனை ஆசீர்வதித்தார். he blessed him. அவனை பரிபூர்ண சுகமாக்கி கொடுத்தார். And he made him whole and healed him. இந்த கால வேளையிலும் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நன்றி உள்ள இதயத்தோடு கூட வருவோம் என்றால், If today morning, if we have come with a grateful heart, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, God will not only bless us, நம்மளை பரிபூர்ணப்படுத்தி அனுப்புகிறவராய் இருக்கிறார். He would make us whole and send us. எனவே பாருங்கள். So come. அதே போல புது வருட ஆராதனை மல்லிகை அரங்கத்தில் நடைபெறும். A New Year service would be held at Malligai Arangam. 10 மணியிலிருந்து 1 மணி வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். It would begin at 10 on the 31st night and finish at 1 a.m. வந்து கலந்து கொள்ளுங்கள். So we ask you to come and join us. வெள்ளிக்கிழமை வழக்கமாய் பெறுகிற ஜெபம் நடைபெறாது. Our usual fasting prayer which is held on Friday will not be held. அதிகாலை ஜெபம் நம் மறு அறிவிப்பு வரைக்கும் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். So we also say that dawn prayer will not be held till another announcement is made. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். Let's meditate on the word of God. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Let's turn our Bibles to the Gospel of John chapter 3. 16வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Let us all together join together and read verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை சந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். It says, for God so loved the world that he gave his only son, that whosoever believes in him shall not perish but have eternal life. Thank you, Jesus. Praise the Lord. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். The Gospel according to St. John chapter 3 verse 16. எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். Let us read in one accord. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Praise the Lord. Hallelujah. நீங்களும் நானும் கெட்டு போக கூடாது என்பதற்காக, for you and I not to perish, தேவாதி தேவன் ஒரு பெரிய தியாகத்தை செய்தார். God had did a great sacrifice. தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று பாராமல், he did not spare his only son, தன் நேசித்த குமாரன், but his beloved son, தனக்கு சமமாய் இருந்தவர், the one who was equal to him, தேவனாய் இருந்தவரை, the one who was God, நமக்காக தியாகமாய் கொடுத்தார். he gave him up for us as a sacrifice. நமக்காக கொடுத்தார். he gave him up for us. நம்மை ரட்சிக்கும்படிக்காக கொடுத்தார். he gave him for us to be saved. இந்த உலகத்தில் மனிதனாய் பிறக்கும்படி செய்தார். he gave him into this world that he may be born. அவருடைய பிறப்பை கொண்டாடுவதற்காக இந்த உலகத்தில் நம்ம இன்னைக்கு காலையில கூடி we வந்திருக்கிறோம். all gathered here this morning to celebrate his birth. கிறிஸ்துமஸை கொண்டாட வந்திருக்கிறோம். we have come to celebrate Christmas. இயேசுவின் பிறப்பை கொண்டாட we வந்திருக்கிறோம். have come to celebrate the birth of our Lord Jesus. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் अनेक ஜனங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவது கிடையாது. today many people in Christianity do not celebrate Christmas. ஒரு கூட்டம் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை எதிர்க்கிறது. there's one group of people who oppose this celebration. குறிப்பாக டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இன்றைக்கு இயேசு பிறந்தார் என்கிற சத்தியத்தை அவங்க எதிர்க்கிறார்கள். they will not accept the truth that Jesus was born on the 25th of December. ஏன்னா
டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் பிறந்தார் என்று வேதம் சொல்லவில்லை. It is because the Bible does not mention that Jesus was born on the 25th of December. அவர் குளிர் காலத்தில் பிறந்தார். He was born in winter. பார்க்கிறோம், நவம்பர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் குளிர்காலம். Winter starts from November to February. இந்த குளிர்காலத்தில் ஏதோ ஒரு நாள்ல அவர் பிறந்தார். So he was born somewhere in a cold season. அவர் பிறந்த வருஷம் தெரியும். They knew the time, that year he was born. ஆனா அவர் பிறந்த நாள் தெரியாது. But the day he was born is not known. ஆகையால் இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இயேசு பிறந்தார் என்பதை பெரிய கூட்டம் எதிர்க்கிறது. So a large gathering of people do not accept that Jesus was born on the 25th of December. முதல் இயேசுவினுடைய பிறப்பு எப்பொழுது கொண்டாடப்பட்டது என்றால், if you ask when was Jesus' birth celebrated for the first time, கிறிஸ்துவுக்கு பின்பதாக 336வது வருஷத்தில், in AD the birth of our Lord Jesus was celebrated for the first time. 336வது வருஷத்துல முதல் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டது. In AD 336, the birth of our Lord Jesus was celebrated for the first time. Praise the Lord, hallelujah. Hallelujah. என்ன பண்றது, இதெல்லாம் தாங்கணும். நீடிய பொறுமை, சாந்தம், என்னதுங்க, அன்பு, தேவ தயவு எல்லாம் நிறைய தேவைங்க. எல்லாம் பண்டிகை கொண்டாட முடியாது. Praise the Lord. Praise the Lord, hallelujah. அது இந்தியாவில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம். Praise the Lord, hallelujah. பார்க்கிற முதல் கிறிஸ்மஸ் எங்க கொண்டாடப்பட்டதுன்னா, when was the first Christmas celebrated? ரோமாபுரியில கொண்டாடப்பட்டது. Where it was at Rome. கிறிஸ்துவுக்கு பின்பு 336வது வருஷத்துல தான் முதல் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டது. In AD 336 Jesus' birth was celebrated for the first time. இயேசு பிறந்து ஏறக்குறைய 335 வருஷங்கள் அவருடைய பிறப்பை கொண்டாடவில்லை. For 335 years Jesus' birth was not celebrated. அப்போஸ்தலர்கள் அதை கொண்டாடவில்லை. The apostles did not celebrate it. பேதுரு கொண்டாடல. Peter did not celebrate it. அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டாடல. Saint Paul did not celebrate. ஆதி சபையில கிறிஸ்மஸ் கொண்டாடவில்லை. The early church did not celebrate Christmas. ஆனா ஃபர்ஸ்ட் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 336வது வருஷத்துல தான் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டது. But for the first time on the 25th of December 336 AD it was celebrated. முதல் கொண்டாடப்பட்ட போது, so when it was celebrated for the first time, பயங்கரமான எதிர்ப்பு. there was a lot of opposition. இன்னைக்கு இருக்கிற எதிர்ப்புலாம் ஒண்ணும் இல்லைங்க. The opposition that we see today is nothing. அந்த கொண்டாட்டத்தை எல்லாரும் எதிர்த்தார்கள். So everyone opposed that celebration. பெரும் திரள் கூட்டம் எதிர்த்தது. A great crowd had opposed it. அதுக்கு காரணம் என்னன்னா, the reason was கான்ஸ்டன்டைன் என்கிற ரோம பேரரசன், there was an emperor named Constantine. பார்க்கிறோம், சூரிய கடவுளை வணங்கி கொண்டிருந்தான். He used to worship the sun god. ரோமர்களுக்கு अनेक கடவுள்கள் உண்டு. The Romans had many gods. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள். They had gods for each and everything. இந்த சூரிய கடவுளாகிய ரா என்கிற கடவுளை, the sun god named Ra, 25ஆம் தேதி டிசம்பர் மாதத்துல ஒரு பண்டிகை வச்சு அனுசரித்து கொண்டிருந்தார்கள். they were on behalf of that sun god they used to celebrate 25th December. அந்த கான்ஸ்டன்டைன் ஒரு நாள் யுத்தத்துக்கு சென்றபோது, so one day when Constantine was going for battle, அவன் ஒரு தரிசனத்தை பார்த்தான். he saw a vision. ஒரு காட்சியை பார்த்தான். he saw a vision. ஒரு சிலுவை சின்னம் தெரிந்தது. he saw a sign of the cross. இந்த சின்னத்தை வெற்றி பெறு என்ற கிரேக்க வார்த்தை தெரிந்தது. and he saw the words written in Greek that you should use this sign to win. தன்னுடைய போர் சேவகர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னா, so he called all his army together. நீங்கள் எல்லாரும் இந்த சின்னத்தை உங்களுடைய ஆயுதங்களில் பதித்துக் கொள்ளுங்கள். so and he said, you engrave this sign on your weapons. உங்களுடைய கத்தி, ஈட்டி எல்லாவற்றிலும் இந்த சின்னத்தை பொறித்துக் கொள்ளுங்கள். on your swords and on your spears and shields and உங்களுடைய everything. நெற்றியில போட்டுங்க. on your forehead you should bear it. இந்த சின்னத்தை வச்சு நம்ம யுத்தம் செய்வோம். so we were going to fight this battle with this sign. அதே மாதிரி யுத்தம் பண்ணினார்கள். and they fought the battle. அந்த யுத்தத்துல ஜெயம் பெற்றார்கள். and they won the battle.
ஜெயம் பெற்று வீட்டுக்கு வந்தப்போ So when they returned after winning the battle, தன்னுடைய தாயாரிடம் இந்த மனுஷன் இந்த காரியத்தை சொன்னான். this man went to his mother and told her this. இது மாதிரி ஒரு சிலுவை சின்னம் எனக்கு தெரிந்தது. So he told her that I saw a vision with the sign of the cross. இப்படி ஒரு எழுச்சி எனக்கு தெரிந்தது. I saw these letters written. இத நம்பி அப்படியே நான் செய்தேன். And I just followed that. எனக்கு ஒரு ஜெயம் உண்டானது. And I won the victory. அந்த அம்மா சொன்னாங்களா? So the mother said, இந்த சின்னம் கிறிஸ்தவருடைய சின்னம். this sign is a sign of Christians. நீ அறியாமல் நான் ஆராதித்து வருகிற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சின்னம் இது. This is a sign of Jesus who I have been secretly worshipping. நான் ரகசியமாய் அவரை ஆராதித்து கொண்டு வருகிறேனே அவருடைய சின்னம் தான் இது. This is a sign of Jesus who I had been worshipping secretly. அவர்தான் உனக்கு ஜெயத்தை கொடுத்தார். So he has given you victory. இது அவருடைய சின்னம்னு சொன்ன உடனே As soon as they said this is his sign, அவன் கிறிஸ்தவனாய் மாற ஆரம்பிச்சான். he began to become a Christian. இதுவரைக்கும் கிறிஸ்தவ சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்த மனுஷன், The man who had been persecuting the churches till then, அவன் கிறிஸ்தவனா மாறினபடினால், because he had become a Christian, இந்த சின்னத்தின் வைத்து அவன் ஜெயம் பெற்றபடினால், and because he had won the victory in the battle, அவன் கிறிஸ்தவனாய் மாறினது மாத்திரமல்ல, he not only became a Christian, கிறிஸ்தவ சபைகளை துன்பப்படுத்த கூடாது என்கிற ஒரு சட்டத்தையே ஏற்றினான். he also enforced a law that you should not persecute the churches. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த கூடாது. He said that the churches should not be persecuted. அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவம் என்பது ஒரு சர்வதேச மதமாக நாங்க அறிவிக்கிறோம். And not only that, he declared that Christianity is an international religion. அது நம்முடைய மதம் என்று அறிவிச்சார். And he said this is our religion. இந்த அறிவிப்பினால அநேக ரோமர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினார். Because of this decree and declaration, many Romans became Christians. 312ல இவன் மாறினான். He got changed, transformed in 313. ஆனா 336க்குள்ள எல்லா ரோமர்களும் கிறிஸ்தவர்களா மாறினாங்க. But by 336 everyone became Christians. அந்த ரோம கடவுளை ஆராதிப்பதற்கு ஆட்கள் இல்லை. So there were no one to worship the Roman god. அந்த சூரிய கடவுளை ஆராதிப்பதற்கு ஆட்கள் இல்லாத போது, When there were no people to worship the sun god, கடவுளை விட்டுட்டாங்க. they let go of that god. ஆனா பண்டிகையை விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. But they had no inclination to let go of the celebration. ஏன்னா மதம் என்று எடுத்துக்கொள்வில் என்றால், Because if you take religion, கடவுளை விட பண்டிகை தான் ரொம்ப முக்கியம். celebration is more important than God. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. Today many people celebrate Christmas. கிறிஸ்து இல்லாத கிறிஸ்மஸ் But கொண்டாடுவாங்க. they would celebrate Christmas without இயேசுவை Christ. பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. They don't care about Christ. அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்கணும். They need a celebration. அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் They இருக்கணும். need to celebrate. பார்க்கிறோம், கடவுள் இல்ல, There is no God, ஆனா அந்த செலிப்ரேஷன் கொண்டாட்டத்தை அவங்க விடவில்லை. but they could not let go of that celebration. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கான்ஸ்டன்டைன் என்ன செய்தார்னா, So what did Constantine do at this time? அந்த சூரிய கடவுளை ஆராதித்து வந்தோமே, அனுசரித்து வந்தோமே, They said this sun god who we had been worshipping, அந்த பண்டிகையை இயேசுவின் பிறப்பாய் நாம் அனுசரிப்போம். let's celebrate this as a birth of Jesus. பார்க்கிறோம், இயேசு பிறந்ததா அறிவிச்சு, So he declared that Jesus is born. இனிமேல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இயேசுவின் பிறந்த நாள் இது. And he said that 25th December is the birth of Jesus. சூரிய கடவுளுடைய பிறந்த நாள் இல்ல. It is not the birth of the sun god. அது மாத்திரமல்ல, இந்த ரோமர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வாரத்தின் முதலாவது நாள் சூரிய கடவுளை ஆராதிக்கிற ஒரு நாளா வச்சிருந்தாங்க. The Romans had the first day of the week, which is called Sunday, as a like a celebration for the sun god. வாரத்தின் முதலாவது நாளை அந்த கடவுளுக்கு கொடுத்தாங்க. They gave the first day for that god. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அந்த கடவுளுக்கு கொடுத்தாங்க. And the 25th of December also was given to that god. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி என்பது சூரிய கடவுளை அவங்க கொண்டாடினதான நாள். This 25th of December was the day they celebrated the sun god. ஆனா கிறிஸ்தவனா மாறின பிற்பாடு, But after becoming இது Christians, இயேசுவின் பிறந்த நாள் என்று அறிவிச்சிட்டாங்க. they declared that it is the birth of Jesus பாருங்க, Christ. இயேசுவின் பிறந்த நாள். It is Jesus' birthday. எல்லாரும் அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. So everyone started ஒருவேளை celebrating. நீங்களும் நானும் கேட்கலாம், You and I may ask this question. அந்த சூரிய கடவுளை கொண்டாடின அந்த நாள்ல நம்ம இதை கொண்டாடலாமா? Can we celebrate the day which was celebrated as a sun god? பாருங்க, இவன் சூரிய கடவுளுக்குன்னு டிசம்பர் 25 வைத்தானே, They had placed 25th December for the sun god. இதை எங்கிருந்து பிடிச்சான்? From where did they take hold of this day? இவனுக்கு எங்க அந்த டிசம்பர் 25 கிடைத்தது? From where did he find this 25th December? அது ஆராய்ந்து பார்த்தா, So if you search through and see, வேதத்துல பார்க்கிறோம், you find in the word of God சிரிய ராஜா that the king of Syria எகிப்தியரோடு கூட யுத்தம் பண்ண போனான். went to fight
fight the Egyptians. ஆனா எகிப்தியரை அவனால மேற்கொள்ள முடியல. But he could not prevail over the Egyptians. உடனே என்ன செஞ்சானா இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணி So he went and fought with the Israelites. அவர்களை தனக்கு அடிமையாக்கிட்டான். And he made them his slaves. வேதத்துல எல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருக்குது. This is all mentioned in the Old Testament. தேவாலயத்தில் இருந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான். They defiled the holy tabernacle of God. அவன் வணங்கின கடவுளை எடுத்துட்டு கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்துல வைத்தது மாத்திரமல்ல, They not only took the God that they worshipped and kept him in the holy sanctuary, பன்றிகளை பலி செலுத்தி they also slaughtered pigs, அந்த பன்றி ரத்தத்தை அந்த இடத்துல தெளிச்சு and they sprinkled the blood of the swine, தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினார். and they defiled the temple of God. ஆசாரியர்களுக்கு எல்லாருக்கும் பயங்கரமான பிரச்சனை. All the priests had problems தேவாலயம் தீட்டுப்பட்டது. because the temple was defiled. தேவாலயத்துல தேவன் இல்ல. God was not in the temple. அந்த மகிமை அந்த ஆலயத்தை விட்டு கடந்து And போயிடுச்சு. the glory of God departed from the temple. ஆனா 2 வருஷம் பொறுத்து But after 2 years, ஒரு பிரதான ஆசாரியனுடைய மகன் யூதா எழும்பி there was a high priest's son named Judah who rose தன்னோடு up, கூட அநேக வாலிபர்களை அழைச்சு கொண்டு போய் and he took along with him many of his youngsters and went. இழந்து போன தேவாலயத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். And he took hold of that tabernacle which was lost. அந்த தேவாலயத்தை திரும்ப பெற்றது மாத்திரமல்ல, They not only took hold of the tabernacle, அதை சுத்திகரிக்க ஆரம்பிச்சார். but they began to sanctify it. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருக்குது. This is mentioned in அவங்க the Old Testament. சுத்திகரித்தது மாத்திரமல்ல, They not only sanctified it, சுத்திகரித்து அதை பிரதிஷ்டை பண்ண ஆரம்பித்தார்கள். they sanctified it and they dedicated it. பாருங்க, பிரதிஷ்டை பண்ணினது மாத்திரமல்ல, They not only dedicated it, இழந்து போன தேவ பிரசன்னத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். they also received the presence that was lost in the house of God. இந்த பிரதிஷ்டையும் இந்த பிரசன்னத்தையும் பெற்றுக்கொண்ட நாள், The day that the sanctification and the dedication was done, இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி, was the 25th of December. இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் On the 25th of December, அந்த தேவாலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. the temple was dedicated again. அந்த தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டது. And the temple was sanctified. இந்த ஹனுக்கா என்கிற மாதத்தினுடைய 25ஆம் தேதியில On the month named Hanukkah, on the 25th, இதை ஒரு பண்டிகையாகவே அனுசரித்தார்கள். the Jews celebrated this as a festival. தேவாலயத்தை சுத்திகரித்ததையும் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணினதையும் ஒரு பண்டிகையா They celebrated the sanctification and the dedication of the temple. ஏறக்குறைய ஒரு 8 நாட்கள் இந்த பண்டிகை அனுசரிச்சாங்க. So this celebration prolonged for 8 days. இன்னைக்கு ட்ரெடிஷனல் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்கும். Even today in a traditional church you will find a lampstand. 7 குத்து விளக்குகள் இருக்கும். You will find 7 lampstands. ஆனா அதா கூட 2 குத்து விளக்கு சேர்த்து So they added 2 together with it. 9 குத்து விளக்காய் வைத்து And they made it 9 lampstands. இழந்து போன தேவனுடைய பிரசன்னத்தை நாங்க பெற்றுக்கொண்டோம். And they said that this is the presence of God which was lost is found. தீட்டுப்பட்ட தேவாலயத்தை நாங்க சுத்திகரித்தோம். And we have sanctified the temple that was defiled. இந்த பண்டிகையை பயங்கரமா அனுசரிச்சாங்க. So they celebrated this festival in a grand way. விளக்குகளா வச்சு அனுசரித்தார்கள். They celebrated it by lighting lamps. பாருங்க, நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு They அனுசரித்தார்கள். celebrated it with lot of lights and தேவனுடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டது. the temple was cleansed பிரதிஷ்டை செய்யப்பட்டது. and dedicated. இழந்து போன தேவ பிரசன்னத்தை நாங்க திரும்ப And பெற்றுக்கொண்டோம். they received the presence of God that was lost. இந்த பண்டிகையை This festival, ஒரு ரோம ராஜாக்கள் ரசித்தார்களாம். the Romans had admired the way they have celebrated. எப்போதும் யூதருடைய பண்டிகைலாம் ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கும். Every celebration of the Jews is meaningful. இந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணினதையும் சுத்திகரிச்சதையும் இழந்து போன தேவ மகிமை பெற்றதையும் அவங்க கொண்டாடின போது அதை பார்த்து ரசித்தாங்க. They admired the way they had celebrated the sanctification and the dedication of the temple. ரசித்தவன் என்ன செஞ்சான்னா, So the one who admired, what did he do? அவங்க கடவுளுக்கு அந்த நாளை திருடிட்டான். He took that day for their God. இது எங்க கடவுளுக்கு வச்சுக்கலாம். He said, let's take this for our God. ஏன்னா அவங்க ரோமர்கள் சாம்ராஜ்யம், அவங்க அதாவது உலகத்தை ஆளுகை செய்தாங்க. Because in those days the Roman Empire was a superpower nation. யூதர்கள் எல்லாரும் அவங்களுக்கு அடிமையா இருந்ததனால And because the Jews were enslaved to them, இந்த நாள் திருடப்பட்டது. this day was taken away. இத திருடி அவன் கடவுளுக்கு வச்சுக்கிட்டான். They
stole this day and they kept it for themselves. அப்ப டிசம்பர் 25 என்பது So the 25th of December இது சூரிய கடவுளுடைய கொண்டாட்டம் நாள் அல்ல. is not a celebration for the sun god, தேவாலயத்தை சுத்திகரித்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள். but it is a day of sanctifying and dedicating the house of God. தேவாலயத்தை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ணி அவங்க எல்லாரும் இழந்து போன ஒளியை நாங்க பெற்றுக்கொண்டோம். They said that we have we have sanctified and we have dedicated and received the presence of God. இழந்து போன தேவ பிரசன்னத்தை திரும்ப பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி once again received the presence of God that was lost once upon a time. அந்த நாட்களை கொண்டாட ஆரம்பிச்சார். So they began to celebrate that day. அந்த நாளை தான் இவன் திருடிட்டான். And so he has taken this day as திருடிட்டு எங்க சூரிய கடவுளுடைய பண்டிகை நாள். And he said this is the day for our sun god. இது எங்க கடவுளுக்கு நாங்க பண்டிகை கொண்டாடுற நாள். So we will celebrate our God festival on this day. ஆக மொத்தம் டிசம்பர் 25 என்பது So therefore the 25th of December தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாள். was the day of the dedication of the house of God. தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்ட நாள். It was the day the house of God was sanctified. இந்த நாளை நம்ம கொண்டாடலாமா? Can we celebrate this day? தாராளமா கொண்டாடலாம். We can definitely celebrate. ஏன்னா இயேசு இந்த உலகத்துல வந்தபோது Because when our Lord Jesus came into this world, முதல் அற்புதத்தை செஞ்ச உடனே தேவாலயத்தை சுத்திகரித்தார். the first day, as soon as he did a miracle, he sanctified the temple. அதே மாதிரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி And even before going to the cross, மத்தேயு 21ல பார்க்க தேவாலயத்தை சுத்திகரித்தார். on the 21st chapter in Matthew we see that the temple was sanctified. தேவாலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு சொன்னார். He said the zeal of my house has consumed me. தேவாலயத்தை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு நாள் முக்கியமான நாள். The day that the temple was sanctified and dedicated is an important day. இது சூரிய கடவுளுடைய நாள் இல்ல. It's not the day for the sun god. ஏன்னா ஒரு கூட்டம் அப்படி சுத்திட்டு இருக்குது. Because there is a group of people who are loitering இது around. கான்ஸ்டன்டினால ஏற்படுத்தப்பட்ட நாள். This is the day that was commemorated இது சூரிய கடவுளை வணங்குகிற நாள். And they say it was for the sun god. எனக்கே ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சார். One person sent me a message. சண்டே நீங்க தேவனை ஆராதிக்கிறீர்கள். You are worshipping on Sunday. நீங்க தேவனை ஆராதிக்கல. You are not worshipping God. சூரியனை ஆராதிக்கிறீர்கள். But you are worshipping the sun. வேதத்துல எங்கேயும் சூரியனை கடவுளா சொல்லப்படல. The Bible does not teach us to celebrate to worship the sun as ஆதியாகமத்தின் God. புத்தகத்தை எழுதும்போது ஆண்டவர் ரொம்ப நேர்த்தியா எழுதி இருக்கிறார். When the book of Genesis was written by God, it is written wonderfully. சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இவையெல்லாம் கடவுள் இல்ல. The sun, moon and the stars are not gods. எல்லா தேவனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிற ஒன்று. They reflect the light of God. சிருஷ்டிகரை பிரதிபலிக்கிற ஒன்று. They reflect the creator. சூரியனை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் The சொல்லப்படவில்லை. Bible does not teach us to worship the sun. சூரியனும் கடவுள் இல்ல. The sun is not God. சந்திரனும் கடவுள் இல்ல. The moon is not God. நட்சத்திரமும் கடவுள் இல்ல. Neither are the stars God. எதுவுமே கடவுள் இல்ல. Nothing are God. கடவுள் கடவுள். God is God. தேவன் தேவன். God is God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இது தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்ட நாள். This is the day that the temple was sanctified. இதை எல்லா யூதர்களும் விசேஷமா கொண்டாடினார்கள். So all the Jews celebrated in a grandeur. ஆகையால் என்ன செஞ்சாங்கன்னா, So what did they do? சரி கிறிஸ்மஸா இதை கொண்டாடலாம். Celebrate this as Christmas. இந்த உலகத்துக்கு ஒளி வந்த நாள். Because this is the day that the light came into நமது this world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய் வந்தார். Jesus came into this world as the light of the world. தேவாலயத்தை சுத்திகரிப்பது அவருடைய ஊழியமாய் இருந்தது. His ministry was to sanctify the temple. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அவர் வந்தார். He came to seek and to save that was lost. இன்னைக்கு நீங்களும் நானும் டிசம்பர் 25 கொண்டாடுறோம்னா, So if you and I would celebrate 25th of இது December, மூடத்தனமாய் கொண்டாடல. not blindly we celebrate. ஆண்டவருக்கு தேவாலயத்தை சுத்திகரிப்பது பிரியம். Because God honors the cleansing of the church. வைராக்கியமாய் அவரே அதை செய்தார். He himself did it with the zeal. அப்படிப்பட்ட ஒரு நாளை கொண்டாடுவது தவறில்லை. So it is not wrong to celebrate such a day. ஆகையால் தான் திருச்சபை என்ன செஞ்சுனா, Therefore what did the church do? டிசம்பர் 25 இயேசுவின் பிறந்த நாளாய் அறிவிச்சது. The church declared that 25th of December is the birth of our Lord Jesus. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சூரிய கடவுள் ஆராதிக்கலைங்க. We do not worship the sun god. இந்த எல்போர்டுங்க பண்ற பிரசங்கத்தை வச்சு மயங்கிடாதீங்க. So இடறி விழாதீர்கள். Don't get deceived or stumbled by false doctrines. ஆராய்ந்து பாருங்கள். You have to analyze and see. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். You have to search the scriptures and find. சரித்திரத்தை ஆராய்ந்து You பாருங்கள். have to
study his history. ஆகையால் தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்த நாள் கிறிஸ்மஸ் என்று நம்ம அனுசரிக்கிறோம். So we commemorate 25th of December as Christmas because it was a day of sanctifying the church. இது தப்பு இல்லைங்க. It is not wrong. அப்படியே கிறிஸ்மஸ் அதாவது ஆண்டவருடைய இயேசுவின் பிறப்பை கொண்டாட ஆரம்பிச்சோம். So we began to celebrate this as a birth of Jesus. அப்படியே ஒண்ணொண்ணா வந்துச்சு. And then one by one everything got added on. கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துச்சு. இது எப்படி வந்துச்சுனா? If you ask how did the Christmas tree get added? ஃபர்ஸ்ட் எல்லா ஜனங்களும் இந்த பண்டிகை யூதர்கள் கொண்டாடும்போது ரோட்ல இருக்கிற மரத்துக்கெல்லாம் லைட் போட்டுட்டு தான். In the beginning when the Jews celebrated they put lights on every tree they found on the road. அதுல ஒருத்தன் என்ன செஞ்சானா திடீர்னு அந்த மரத்தை வெட்டிட்டு வந்து வீட்ல வச்சு லைட்ட போட்டான். So one man, what did he do? He cut a tree and brought it to his house and he lit it up. அது இந்த மரத்தை எப்படி போட்டாங்கன்னா? And how did he find that tree? இது பனியிலும் குளிரிலும் வெயிலிலும் ஒரே மாதிரி இருக்கிற மரம். That is a tree that would remain the same even in the sun or in அந்த பைன் ட்ரீ என்கிறதான அந்த மரத்தை தேர்ந்தெடுத்தார்கள். So he chose the pine tree. இந்த பனி காலத்திலும் இருக்கிற மாதிரியே இருக்குது அது. That pine tree would remain the same இலை உதிர் காலத்திலும் அப்படியே இருக்குது. It would remain the same in autumn. எல்லா காலத்திலும் அப்படியே இருக்குது. It would remain the same in every season. இது அப்படி இருக்கிறதுக்கு ஒரு ரகசியம். There's a secret for this to remain the same. இது பிளாஸ்டிக்கிங். Because this is artificial. ஆனா அங்க ஒரிஜினலாவே அப்படி இருந்துச்சு. But the pine tree would remain the same. அத வீட்ல வச்சு லைட்ட போட்டாங்க. So they brought it home and lit it up. பார்க்கிறோம் அதில இருந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துச்சு. And the Christmas tree was added in that way. எல்லா வீடுகளிலும் வச்சு அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க. So they brought Christmas trees into every house. கிழக்கு யூரோப்ல ஈஸ்ட் யூரோப்ல திடீர்னு ஒரு மனுஷன். So in east of Europe one man நிக்கோலஸ் என்கிறதான ஒரு மனுஷன். named Nicholas. பெரிய பணக்காரன். He was a rich man. அவனுக்கு குழந்தைங்க எல்லாம் இல்ல. He never had any children. அவனுக்கு தனக்கு இருக்கிற செல்வத்தை எல்லாருக்கும் gift-ஆ கொடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. So he wanted to give away gifts to children. பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறதுக்கு ஆசை. He wanted to give it away to children. அதனால அவர் என்ன செஞ்சார்னா So what did he do? எங்கெங்கெல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குதோ So wherever there was Christmas tree, அங்கெல்லாம் போய் பரிசு பொருட்களை வாங்கி வச்சிட்டான். He would buy gifts and lay it under the tree. பார்க்கிறோம் அதனால தான் கிறிஸ்மஸ் தாத்தா வந்தார். So that's how Santa Claus came. அப்படியே ஒண்ணொண்ணா வந்துச்சு. So like this one by one got added on. அப்படியே இந்த டெக்கரேஷன்லாம் வந்துச்சு. And then the decoration got added. அப்படியே பிரியாணி வந்துச்சு. பிரைஸ் எல்லாம் வந்துச்சு. பிரைஸ் ஹalleluya. இப்படி தான் கிறிஸ்மஸ் அப்படியே சேர்ந்து போச்சு. So this is how Christmas came. அத நம்ம கொண்டாடுகிறோம். And we do celebrate Christmas. கொண்டாடுறது தப்பு இல்லை. It's not wrong to celebrate. கொண்டாட மாட்டேன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. And if you say I won't celebrate that also எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்க. Whatever you do it for the glory of God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த நாள் விசேஷமான நாள். This is a special day. Praise the Lord. இதை இயேசு பிறந்ததாக நம்ம கொண்டாடுகிறோம். We celebrate this as Jesus' birthday. ஒருவேளை இப்படி ஒரு கொண்டாட்டம் இல்லைன்னா இயேசுவே மறந்துடும். If you don't have such kind of celebration, you'll forget about Jesus. யாருக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. You cannot go and proclaim the gospel. இது கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. This is a good opportunity that God has created for us. பிறப்பை குறித்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. We will not understand or know the good news of Jesus' birth. இது சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும் சத்தியத்தை அறிவதற்கும் கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு வாய்ப்பா நம்ம We பயன்படுத்திக்கிறோம். can take this as an opportunity to know the truth of Jesus' birth and to preach it to others. எனவே இந்த நாளை நமக்கு அனுசரிக்கிறோம் கொண்டாடுகிறோம். So we celebrate this day. இந்த நாளில் என்ன நடந்தது என்றால் So what happened on this day? மனுஷன் கெட்டு போக கூடாது என்பதற்காக தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்தாரா. God gave his son that man should not perish. பார்க்கிறோம் மனுஷன் கெட்டு போக கூடாது. Man should not perish. அதற்காக அவர் எதையோ ஒன்று செய்தார். So he did something. மனுஷன் மீது அன்பு வைத்து He had love for man. மனுஷனுடைய பரிதாப நிலையை கண்டு And when he saw the pathetic மனுஷனுடைய இயலாமையை கண்டு and when he saw the helplessness அவனை of man, ரட்சிக்கும்படி பிதாவாகிய தேவன் ஒரு காரியத்தை செய்தார். God the Father did something that he may save mankind. அது என்ன செய்தார்னா What was it? பார்க்கிறோம் அவரை தந்தருளி He gave himself. குமாரனை He தந்தருளினார். gave his son. மனுஷன் மீது தான் வைத்த அன்பின் நிமித்தம் Because of the love the Father had for man. திருச்சபத்திலே பெரிய பாதிப்பு வந்தது. There was a big crisis that came to the Trinity. நமக்கு மூணு கடவுள் இல்லைங்க. We do not have three gods. மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். But they are three in one. பிதாவாகிய தேவன், God the Father, குமாரனாகிய தேவன், God the
the Son, பரிசுத்த ஆவியாராகிய தேவன், and God the Holy Spirit. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், If you turn your Bibles to the Gospel of Luke chapter 2, இயேசுவினுடைய பிறப்பில் பிதா ஈடுபடுகிறார், you see in the birth of our Lord Jesus Christ, you can see the Father intervene, குமாரன் you ஈடுபடுகிறார், can see the Son, பரிசுத்த ஆவியானவர் ஈடுபடுகிறார். and you can see the Holy Spirit, the work of the Holy ஆதியாகமத்தின் Spirit. புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, Right from the book of Genesis to Revelation, இந்த திருச்சபை தெய்வத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். you can study the triune God, பிதாவாகிய தேவன், the God the Father, குமாரனாகிய தேவன், the God the Son, பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். and God the Holy Spirit. இதை புரிந்து கொள்ள நம்மளால முடியாது. You can't understand this ஏன்னா நம்ம மனுஷர்கள், because we are people. நம்ம திருச்சபத்தை உடையவர்கள் அல்ல. We are not made in Trinity. நம்ம கிட்ட இருக்கிறது மூணே மூணு, ஆவி, ஆத்மா, சரீரம். All that we have is a body, soul and spirit. ஆவி போனா சரீரம் ஒண்ணு இல்லாம கிடக்கும். If the spirit goes, then the body would be empty. அது நல்லா புரியும். You can understand that very well. ஆவியும் ஆத்மாவையும் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம். You will understand the body and the spirit very well. பிரச்சனை நம்மள புரிஞ்சிக்கலாம். You can understand this. ஆண்டவரை புரிய முடியாது. But you can't understand God completely. நீங்களும் நானும் ஆண்டவரை புரிஞ்சிக்கிட்டா நம்ம ஆண்டவரா இருக்கணும். If you understand God fully, then you will become God. இல்ல நம்ம ஆண்டவர் மாதிரியே இருக்கணும். Or you should become like God. நம்ம திருச்சபம் கிடையாது. We are not Trinity. நம்ம சர்வ வியாபி கிடையாது. We are not omnipotent. பிரச்சனை சர்வ வல்லவரும் கிடையாது. And we are not omnipresent. பிரச்சனை நம்ம மனிதர்கள். We are people. சங்கீதக்காரர் சொன்னா, மனுஷனாகிய நீர் என்னை நினைப்பதற்கும், The psalmist says, who am I that you are mindful of என்னை me? விசாரிப்பதற்கும், Who am I நான் எம்மாத்திரம். that you are mindful of me? பிரச்சனை நம்மெல்லாம் ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கிறோம். We are all limited. நம்முடைய அறிவு குறைவு, Our knowledge is limited. நம்முடைய புத்தி குறைவு, Our knowledge is limited. எல்லாமே கம்மி. Everything is limited. திருச்சபத்தை புரிந்து கொள்ள முடியாது. We can't understand about Trinity. ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, But the Bible clearly tells us, பிதாவாகிய தேவன், God the Father, குமாரனாகிய தேவன், God the Son, பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், and God the Holy Spirit. தேவன் மனுஷனை ரட்சிப்பதற்காக For God to save mankind, திருச்சபத்தில் இரண்டாவது நபராகிய தன்னுடைய குமாரனை கொடுத்தார். He sent the second person in the Trinity who was His Son to this world. இது எப்படி கொடுக்கப்பட்டது என்றால், And how was it given? தேவன் நீதியா இருந்தார், God is a God of righteousness. தன்னுடைய குமாரனை கிருபையாய் And கொடுத்தார். He gave His Son as grace. பரிசுத்த ஆவியானவர் இதை எல்லாத்தையும் And ஒழுங்குபடுத்தினார். the Holy Spirit put everything in order. தேவ நீதி பரலோகத்தில் இருந்தது, The righteousness of God was in heaven. மனுஷனாக தேவனுடைய கிருபை கொடுக்கப்பட்டது. And grace was given as man. இது ஒழுங்குபடுத்தினவர் பரிசுத்த ஆவியானவர். And the Holy Spirit put them in place. வேதம் அதுதான் போதிக்குது. This is what the Bible teaches us. திருச்சபையே மூன்றாக பிரித்து பார்க்கிறோம். You can separate Trinity in three. தேவ நீதி பரலோகத்தில் இருந்தது. God's righteousness was in heaven. அந்த நீதியை நிறைவேற்றுவதற்காக தேவ கிருபை மரியாளுடைய வயிற்றில் வந்தது. And to fulfill God's righteousness, grace came into the womb of Mary. இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினவர் பரிசுத்த And ஆவியானவர். the Holy Spirit set everything in order. தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்றாரு, The angel spoke to Mary and said, மரியாளே, Mary, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். you shall conceive and have a son. எல்லாரும் குமாரன் குமார்த்தியை பெறுகிறோம். Everyone have sons and daughters. கர்ப்பவதியாகி யாரும் பெறது கிடையாது. No one conceives and has. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். They will say you will have a child. பிரசவ காலத்தில் ஒரு மகன் பிறப்பான், A boy would be born. ஒரு மகள் பிறப்பாள். Or a daughter would be ஆனா born. இயேசுவின் பிறப்பு கொஞ்சம் வித்தியாசமானதா But the இருக்குது. birth of Jesus was different. நீ கர்ப்பவதியாகி You would conceive ஒரு குமாரனை பெறுவாய். and have a son. அந்த குமாரனுக்கு இயேசு என்று And பெயரிடுவாயாக. you should name him Jesus. பாருங்க, இது கொஞ்சம் வினோதமா இருக்குது. This is different. ஏன்னா குமாரனும் குமார்த்தியை பெறுகிறவர்கள் யாரும் கர்ப்பம் தரிக்காம பெறது கிடையாது. No one conceives sons or daughters without conceiving. கர்ப்பமாகிதான். You conceive to have children. அது சொல்லும்போது நீ கர்ப்பவதி ஆகின்றார். He says you will conceive. அந்த தேவதூதன் என்ன சொல்றாருன்னா, What is the Holy Spirit telling? மரியாளே, The angel telling. உன்னுடைய கருவுக்குள்ள, அதாவது உன்னுடைய Womb. ஊம்ல The angel is telling Mary, in your womb, ஒரு குமாரனை பிதாவாகி தேவன் வைக்க போறார். that God the Father is going to place His Son in your womb. திருத்துவத்தின் இரண்டாவது நபரை வைக்க He போறார். is going to place the second person in Trinity அவரை in நீ your womb. பெற்றெடுக்க போகிறாய். And you are going to give birth. நீ பாக்கியவதின்னு சொல்றார். And you are blessed. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. And you should name him Jesus. அப்ப பார்க்கிற மனுஷன் கெட்டு போக கூடாது என்பதற்காக So for man
not to perish. திருச்சபத்தின் இரண்டாவது நபரை கருவாக The second person, the Trinity, as a மரியாளுடைய வயிற்றில் வச்சார். was placed into Mary's womb. பார்க்கிறோம் இந்த காரியத்தெல்லாம் பார்க்கும்போது தேவன் நம்ம மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். So when we read all this, we can understand the love of the Father for us. ஒவ்வொரு அசைவிலும் அவருடைய அன்பை பார்க்க We முடியும். can see the love of the Father in every move. திருச்சபத்தின் தேவனை, The triune God, வானத்தையும் பூமியையும் படைச்சவரை the God who created heaven and earth, ஒரு கருவாக ஒரு கருப்பைக்குள்ள வச்சிட்டார். was placed in the womb of Mary. பிரைஸ் தி லார்ட். இயேசு யாருன்னா 100% தேவன். Jesus is 100% God. அவர் சர்வ வல்லவர். He is almighty. நம்ம கெட்டு போக கூடாது என்பதற்காக Just for us not to perish, பிதாவாகிய தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். God the Father gave him up for us. சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் மீது வச்ச அன்பின் நிமித்தம் Almighty God and his love for us, அந்த கருக்குள்ள 10 மாதங்கள் இருந்தார். because of the love, the son had to remain in the womb for 10 months. நம்ம எல்லாரும் தாயின் வயிற்றில் இருந்தோம். We all came out from our mother's womb. 10 மாதங்கள் இருந்தோம். We remained there for 10 months. ஆனா நம்ம இருந்ததுக்கு இயேசு இருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு. But there's a difference between us and from God staying in the womb. அவர் ஏற்கனவே இருந்தவர். He was the one who already existed. அவர் தேவனுடைய குமாரன். He is God the Son. அவர் தேவாதி தேவன். He is Almighty God. ஏற்கனவே சர்வ அதாவது காலமாய் அவர் வாழ்ந்தவர். And he was the one who lived past eternity. அவரை எடுத்து மரியாளுடைய கருப்பையில வச்சிட்டார். So he was taken and placed in the womb of Mary. நீங்களும் நானும் கருப்பையில இருந்தோம். You and I also were in the womb. நம்ம ஏற்கனவே இருந்தவர்கள் இல்ல. But we did not remain in our eternity. 9 மாதம் 10 மாதம் இருந்தாலும் Even though we stayed there for 10 months, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. we did not know anything. யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரியுமா? Can any of you remember what happened? 9 மாதங்க உள்ள இருந்தீங்களே ஏதாச்சும் இல்லைங்க. No, we do not know what happened. நம்ம பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் யாரு நம்மள தூக்குனாங்கன்னு கூட We தெரியாது. don't even know who carried us for the first time. என்ன Dress போட்டான்னு கூட தெரியாது. We don't know what they ஃபர்ஸ்ட் பர்த்டேல என்ன Dress போட்டோன்னு கூட தெரியாது. We don't even know what we wore on our first அப்படியே birthday. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். Little by little we come to know. ஏன்னா நம்ம எல்லாம் பிறக்கிறோம். Because we are born. நமக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது. We have a beginning. நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. And we have an end. ஆனா ஆரம்பமும் முடிவும் இல்லாத தேவகுமாரன். But the Son of God who has no beginning and end. நம்ம கெட்டு போக கூடாது என்பதற்காக. Just for us not to perish. நம்மளை ரட்சிக்கும்படிக்காக. That we may be saved. ஒரு இருட்டான இடத்துல Was in a dark place. ஒரு கர்ப்பப்பைக்குள்ள inside the womb 10 மாதங்கள் இருந்தார். for 10 months. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒருவர் மீது நம்ம அன்பு வெச்சு If you have a love for somebody, ஒரு அறைக்குள்ள நம்ம இருப்போம் என்றால் and if you remain in a room, எத்தனை நாள் இருக்க முடியும்? how long can you stay? லைட் இல்ல ஒண்ணு இல்ல. Without any lights. பிரேஸ் யோனாவே பார்க்கறோம் 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தார். Jonah remained in the fish stomach for 3 days. ஜெபம் ஆரம்பிச்சார். And he started praying. சொகுசா கப்பல்ல படுத்துட்டு இருக்கும்போது கூட ஜெபமே பண்ணல. He did not pray when everything was going well on the boat. ஆனா உள்ள போன உடனே வேதனை தாங்க முடியல. But as soon as he entered the whale's stomach, he could not bear it. கஷ்டம் பொறுக்கல. He could not bear that agony. ஜெபிக்காத மனுஷன் ஜெபிக்க A ஆரம்பிச்சான். man who was not praying started praying. காற்று அடிச்ச போது ஜெபிக்கல. He did not care when the wind blew. அலை வந்த போது ஜெபிக்கல. He did not care when the waves pounded. கடல்ல தூக்கி போடும்போது ஜெபிக்கல. He did not pray when he was thrown into the sea. ஆனா முடியாம ஜெபம் பண்ணான். But now he is praying. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு 3 நாள்ல வெளிய விட்டார். And God heard his prayer and got him out of ஒழுக்கமா போய் ஊழியம் செஞ்சார். Then he went and ministered. இரண்டாவது ஆண்டவர்ட்ட வேலையே காட்டல. Secondly, now he did not give any problem ஆனா again. யோனா கூட இருக்கலாம். You can be like Jonah. ஆனா வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர். But the God Almighty who created heaven and earth. உலகத்துக்கே வெளிச்சமா இருக்கிறவர். He was the light of the world. ஜீவனாய் இருக்கிறவர். He was life. பாருங்க சர்வ வல்லமையுள்ள தேவன். Almighty God. அப்படியே அந்த கருவுக்குள்ள இருந்தார். Remained in that womb. லாக்டவுன் வந்துச்சு. Lockdown came. எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு தெரியும். We all know what we went through. வீட்டுக்குள்ள கூட இருக்க முடியல. We could not stay in the house any longer. லாக்டவுன் முடிந்து சர்ச் திறந்த உடனே கிறிஸ்மஸ் பண்டிகை மாதிரி இருந்துச்சு. So after the lockdown, when the churches were open, it was ஜனங்க like நியூ இயர் Christmas. சர்வீஸ்க்கு வர மாதிரி வந்தாங்க. People came like as though they come for New Year service. நம்மளாலே முடியல. We could not bear up. நம் மீது வைச்ச அன்பின் நிமித்தம். But because of the love he had for us. திருச்சபத்தின் இரண்டாவது நபராகிய இயேசு. The second person in the Trinity who is our Lord Jesus. பார்க்கிற ஒரு கருவுக்குள்ள இருந்தார். Stayed in the womb. பிறந்தார். He was born.
தேவனாய் இருந்த போதிலும் while he was God, 33 வருஷம் for 33.5 years, மனுஷனை போலவே வாழ்ந்தார். he lived like a man. நம்மள மாதிரி இருந்தாரு. He stayed like us. வாழ்க்கையில கஷ்டங்கள் பிரச்சனைகளை சகித்தார். He just bore up with the problems and difficulties. பாடுகளை சகித்தார். He just put up with all the இயேசு suffering. தேவனாய் இருந்த போதிலும் While Jesus was God ஒரு himself, சில நேரங்கள் தான் அற்புதம் செஞ்சார். only sometimes he performed miracles. பாருங்க, ஒரு சில நேரம் தான் கடல் மேல நடந்தார். And only sometimes he walked on the water. நம்மள அந்த டெய்லி நடந்தே போய்டுவோம். If it was us, we would walk on waters. நான் கடவுள் எனக்கு போட் வேணானிடுவோம். We'll say, I am God, we don't need a boat. எனக்கு சாப்பாடு எவனும் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு அப்பத்தை எல்லாம் அப்படி கல்லெல்லாம் அப்பமா மாத்தி சாப்பிட்டுருவோம். We will say, I don't need bread, I'll take the stones and make them into bread. தண்ணீரை சோத்திரம் பண்ணி ரசமா மாத்தி குடிச்சிட்டு இருப்போம். We will change water into wine and keep drinking. இயேசு அதெல்லாம் செய்யலைங்க. Jesus did not do such things. தன்னுடைய தெய்வீகத்தை நிரூபிப்பதற்காக ஒரு சில நேரங்கள் தான் அற்புதம் செஞ்சார். Only to prove his divinity, sometimes he performed miracles. மனுஷனாகவே வாழ்ந்தார். He lived as a man. மனுஷனாகவே பாடுபட்டார். He suffered like a man. கல்வாரி சிலுவையில மரிக்கும்போது மனுஷனாகவே மரித்தார். And he died like a man on the cross. ஏன்னா நம்மளை ரட்சிக்கும்படி. That he may save us. மனுஷன் கெட்டு போக கூடாது என்பதற்காக. He did not want man to perish. நிந்தைகள் அவமானங்கள் எல்லாத்தையும் சகித்தார். He put up with all the shame and இன்னைக்கு தேவகுமாரனை பத்தி உலகம் என்னெல்லாம் பேசுது. Today what you can see here different kind of அவர் things. கடவுளே இல்ல. What is said of Jesus? அவர் யோசேப்பின் மகன். That he is a carpenter's son. அவர் மரியாளின் மகன். He is Mary's son. அவர் ஒரு தச்சனுடைய குமாரன். He is an ordinary man. அவர் ஒரு தீர்க்கதரிசி. He is a prophet. அவருடைய போதகர். He is a teacher. பாருங்க, ஏராளமான ஏளனங்கள். There are so many mockery. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு பாரு. Some time back a movie came out. இயேசுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. That Jesus was married. அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. And he had a child. அவங்க இங்க குடி இருந்தாங்க. And they lived there. அங்க குடி இருந்தாங்க. And he lived there. இயேசுவை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த உலகம் The கேவலப்படுத்துது. world had put Jesus to disgrace in such a manner. இதெல்லாம் ஏன்னா Why was it so? நம் மீது வைச்ச அன்பின் நிமித்தம். Because of the love he had for us. நம் மீது வைச்ச அன்பின் நிமித்தம். Because of the love he had for us. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவரை தந்தார். For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believes in him shall not perish but have everlasting life. திருச்சபத்திலே பயங்கரமான காரியம் பிரச்சனை. There's a problem in Trinity. ஒரு நாள் தேவ நீதியும் தேவ கிருபையும் ஒன்றையும் பார்க்காம போயிடும். One day the God's righteousness and God's grace could not see each other. பிதாவாகிய தேவன் தான் அனுப்பின குமாரனை பார்க்க முடியல. The father could not see his son who he had sent. குமாரன் கதறாரு. The son was crying. தேவனே, நீ ஏன் என்னை கைவிட்டீர்? Father, why have you forsaken me? பார்க்கிறோம், பிதாவாகிய தேவன் We see God the Father தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார். turned his face around. ஏன்னா உலகத்தின் பாவம் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது. Because the sin of the world was laid on Jesus. இதுவரைக்கும் திருச்சபையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. Till then there was no such problem that was there. ஆனா நம் மீது வைச்ச அன்பின் நிமித்தம், But because of the love that he had for us, நம்ம கெட்டு போக கூடாது என்பதற்காக that we may not perish, அவருடைய பெயர் கெடப்பட்டது. his name was spoiled. அவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. His name was defiled. அவருக்கு இப்படி எல்லாம் நடந்துச்சு. All this had happened. நீங்களும் நானும் கெட்டு போக கூடாது. You and I should not perish. அப்ப இயேசுனுடைய பிறப்பின் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது, So when you study the birth of our Lord Jesus Christ, நம்ம கெட்டு போக கூடாது என்பதற்காக தான் எல்லாமே நடந்தது. everything had happened that we may not perish. குறிப்பாக இயேசுனுடைய பிறப்பை பார்ப்போம் என்றால், If you study the birth of Jesus, யூதேயாவில் இருந்த யோசேப்பு மரியாளும், you see Joseph and Mary who were in Judea பெத்லகேமுக்கு போறாங்க. came to Bethlehem. பெத்லகேமுக்கு போன உடனே As soon as they came to Bethlehem, அங்க குழந்தை பிறக்குது. the baby was born. அங்க இயேசு பிறக்கிறார். Jesus was born. சத்திரத்துல இடம் இல்லாதபடினா முன்னணியில் அவரை கெடுத்திருக்கிறார். Because there was no place in the inn, he was born in a manger. ஏன் நாசரேத்திலே அவர் பிறந்திருக்கலாம்? He could have been born in Nazareth. ஏன் பெத்லகேமில பிறந்தார்? But why should he go to Bethlehem? இல்ல போற வழியிலே பிறந்திருக்கலாம். Or why he could have been born even on the way? ஆனா ஏன் பெத்லகேமில் பிறந்தார்? But why not? நான் அதனுடைய சத்தியத்தை சற்று தியானித்து நம்ம கடந்து செல்லலாம். So we are going to meditate why he was born in Bethlehem. இயேசு ஏன் பெத்லகேமில் பிறந்தார்? Why was Jesus born in Bethlehem? கலிலேய நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். It says he left
நாசரேத்திலிருந்து from Nazareth and went to Nazareth, which was in Galilee, and went to Bethlehem of Judea. பார்க்கிறோம் பெத்லகேமுக்கு மரியாளும் யோசேப்பும் போறாங்க. Mary and Joseph went to Bethlehem. அங்க தேவகுமாரனாகிய இயேசு பிறக்கிறார். And Jesus was born there. ஏன் பெத்லகேம்ல பிறந்தார்னா, Why was he born in Bethlehem? ஒரு மனுஷன் கெட்டு போக கூடாது என்பதற்காக. For that man may not perish. பெத்லகேம் என்பது வாழ்வு கொடுக்கிற ஒரு இடம். Bethlehem is a place that gives life. அதுக்கு தான் ரூத்தின் புத்தகத்துல பார்க்கிறோம். We read in the book of Ruth. நகோமி தன்னுடைய வாழ்க்கையில கெட்டு போன போது, when Naomi had been spoiled, எல்லா ஆசீர்வாதத்தையும் அவ இழந்த போது, and when she had lost all her blessings, பெத்லகேமை குறித்து கேள்விப்படுறா. she hears the good news about Bethlehem. அங்க தேவன் தம்முடைய ஜனங்களை போஷிக்கிறார். And she heard that God is feeding his people. வாழ்வு கொடுக்கிறார். He is giving life to his அப்ப people. பார்க்கிறோம் அந்த அப்பச்சின் ஊராகிய பெத்லகேமுக்கு அவ வரா. So she comes to the place which is the bread of the city of bread, which is Bethlehem. தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்றா, And she tells her daughter-in-law, நீங்க போங்க, என்னுடைய ஜனத்தினிடத்துல போறேன். You go away because I am going back to my people. எங்க சொந்த தேசத்துக்கு போறேன். I am going to my own country. நான் பெத்லகேமுக்கு போறேன். I am going to Bethlehem. அப்ப ஒரு மருமகள் அப்படியே போய்ட்டாலும், So even though one daughter-in-law returned, ரூத் நான் பெத்லகேமுக்கு வருகிறேன். Ruth decided to go to Bethlehem. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். She said, your God will be my God. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். And your people will be my people. அப்ப பெத்லகேம் என்றால் அதுல ஒரு விசேஷமான காரியம் இருக்கு. So there is something special about Bethlehem. அது பெத்லகேமை குறித்து தீர்க்கதரிசனம் அறிவிக்கப்பட்டிருக்குது. And there was a prophecy that was foretold about Bethlehem. ஏன் இயேசு பெத்லகேம்ல பிறந்தார்னா, Why was Jesus born in Bethlehem? முதலாவது காரியம், The first reason, அவர் தாவீதின் குமாரனாய் இருக்கும்படி. it is because he was a son of David. இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் சொல்லுது, அவர் தாவீதின் குமாரனாக பிறப்பார். The Bible teaches us that he would be the son of David. தாவீதின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவார். And he will establish the throne of David. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துல வந்தார்னா, Why did Jesus come into this world? தாவீதின் சிங்காசனத்தை நிலைநாட்ட. That he may establish the throne of David. அப்படி என்ன விசேஷம் தாவீதினுடைய காலத்தில் நடந்தது So என்றால், what was special or unique about David? உலகத்தில் இருந்த ராஜாக்களில் சிறந்த ராஜா தாவீது. Among all the kings, David was unique and அவருடைய special. ஆட்சியில தான் ஜனங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருந்தார்கள். During his reign, people were happy and joyful. தேவ ஆசீர்வாதம் இருந்தது. The blessing of God was there. அந்த மாதிரி ஒரு ராஜா சரித்திரத்திலே So காணப்படவில்லை. in history you will not find any other king like him. கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாக நிழலாட்டமாய் அவர் ஆண்டவர் வச்சிருந்தார். God kept David as a foreshadow of Jesus Christ. அப்ப பாருங்க, தாவீதின் உன்னுடைய ராஜ்யத்தை நான் நிலைக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார். So God had promised that I will establish your kingdom. ஆனா அவனுடைய குமாரர் பின் சந்ததிகள் எல்லாரும் ஒன்றுமில்லாம போயிட்டாங்க. But his generation and his sons had gone away from that promise. தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படி அவர் தாவீதின் சந்ததியில பிறந்தார். But in order to fulfill God's promise, he was born in David's இயேசு lineage. பிறந்து ஊழியம் செய்தபோது ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரலை. When Jesus came, he did not come to establish a religion. ஒரு மதத்தை பிரசங்கிக்க வரல. He did not come to preach religion. அவர் மதத்தை எதிர்த்தார். Because he opposed religion. சடங்கு சம்பிரதாயங்களை எதிர்த்தார். He opposed rituals. அவருடைய பிரசங்கங்கள்லாம் தேவராஜ்யம் 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 என்று All his பிரசங்கித்தார். preachings were around the kingdom of God, the kingdom of God. ராஜ்யத்தின் புதிய பிள்ளைகளை பற்றி பேசினார். And he spoke about the kingdom of God. ஏன்னா அவர் ராஜ்யத்தை அமைக்க வந்த ராஜாதி ராஜா. Because he was the king of kings who came to establish his kingdom. தாவீதின் குமாரன், தாவீதினுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக He was a son of David who came to establish his father's அவர் kingdom. தாவீதின் குமாரனுடைய தாவீதின் ஊரில் அவர் பிறந்தார். So he was born in the city of David. அப்ப பாருகிறோம், இயேசு யாருங்க? Who is Jesus? ராஜாதி ராஜா. He is the king of kings. நீங்களும் நானும் கெட்டு போக கூடாதுன்னா, That you and I may not perish. அவரை ராஜாவாய் முத்தமிடுங்க. We should kiss him as a king of kings. அவருடைய ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். We should accept him as a king of உங்களுடைய kings. இதய சிங்காசனத்தில் அவரை ராஜாவை வைங்க. We should enthrone him as a king of kings in our hearts. இரண்டாவது, இயேசு ஏன் பெத்லகேம்ல பிறந்தார்னா, Second, why was Jesus born in Bethlehem? இயேசு இந்த உலகத்துல வந்து ஒரு சத்தியத்தை சொன்னார். Jesus came into this world and preached a truth. நானே ஜீவ அப்பம். I am the bread of life. நானே ஜீவ அப்பம். He said, I am the bread of life. 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிச்சு ஆயிரக்கணக்கான ஜனங்களை போஷித்தார். He blessed 2 loaves and 5 fish and he fed the 5,000 men. இரண்டாவது நாள் எல்லா ஜனங்களும் அநேக ஜனங்களோடு கூட கடந்து வந்தார்கள். But the second
day many people came along. அந்த பெருஞ்செருள் கூட்டத்தை பார்த்து He சொல்றாரு, looked at that large multitude and said, அழிந்து போகிற போஜனத்துக்காக வந்திருக்கிறீங்க, you came to eat the food that perishes, அழியாத போஜனத்தை உங்களுக்கு நான் தரேன். but I'll give you the food that does not perish. நீங்க கெட்டு போகாத இருக்கிற ஒரு போஜனத்தை நான் தரேன். I'll give you the food that you may not perish. அந்த அப்பத்தை புசியுங்கள். So eat that bread. நானே அந்த ஜீவ அப்பம். He said, I am that bread of life. என்னுடைய சரீரத்தை புசியுங்கள். You eat my flesh. என் இரத்தத்தை பானம் பண்ணுங்கள். And drink my body. இந்த ஜனங்க கேட்டவங்க அப்படியே பின்வாங்கி போயிட்டாங்க. People who heard this went away. தன்னுடைய 12 சீஷர்களையும் பார்த்து சொல்றார், So he looked at his disciples and said, நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களா? You want to go? அப்ப பேதுரு சொல்றாரு, Go. ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடக்கும் இருக்கும்போது, But Peter said, when you have the words of life, நீங்க வாழ்வு கொடுக்கும் அப்பமா இருக்கும்போது, when you are the bread of life, நாங்க எங்க போறது? where can I go? இயேசு சொல்றார், நானே ஜீவ அப்பம். Jesus said, I am the bread of life. ஏன் பெத்லகேம்ல பிறந்தாருன்னா, Why was he born in Bethlehem? அவர் அப்பமா இருக்கிறார். Because he is the bread. பெத்லகேம் என்பது The meaning of Bethlehem சிறந்த அப்பத்துக்கு பேர் போன ஒரு இடம். is a place which was special about the best bread. பெத்லகேம் என்றாலே, The meaning of Bethlehem, பெத்னா வீடு, the meaning of Beth is house, லெகேம்னா அப்பம். and Lehem is bread. பெத்லகேம்ல எப்ராத்சா என்கிற ஊர்ல தான் நல்ல கோதுமைகள் விளையுமா. In the place Ephrata you get the best wheat, the finest எப்ராத்சா of wheat. தெக்கோவா என்கிற பகுதியில் தான் நல்ல கோதுமைகள் You விளையும். get the finest of wheat which is harvested there. நல்ல கோதுமை வேண்டும் If என்றால், you need the finest wheat நல்ல அப்பம் வேண்டும் and என்றால், you eat the finest bread, நீங்க பெத்லகேம்ல தான் பெற முடியும். you can only receive it in Bethlehem. நல்ல அப்பம் என்பது மாத்திரமல்ல, It's not only the best bread, எல்லா வீட்லயும் அப்பம் இருக்கும். everyone will have bread in their houses. நம்ம தேசத்துல நம்ம வீட்ல எப்படி எல்லார் வீட்லயும் அரிசி இருக்குதோ, Just as we all have rice in our houses. அரிசி இல்லாதவங்க யாராச்சும் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். If anyone do not have rice in your house, you can lift your hands. எல்லார் வீட்லயும் ரைஸ். Every one of us have rice. அதே மாதிரி பெத்லகேம்ல எல்லார் வீட்லயும் கோதுமை In the இருக்கும். same manner in Bethlehem every house would have wheat. எல்லார் வீட்லயும் அப்பம். Every house would have bread. இயேசு ஏன் பெத்லகேம்ல பிறந்தார்னா, Why was Jesus born in Bethlehem? எல்லா வீட்டுக்கும் ரட்சிப்பு தர. That every house may receive ஒருவரும் salvation. கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. It is not his will that even one man should perish. ஜீவ அப்பமாகிய நான் எல்லாருடைய வீட்லயும் இருக்கணும். He said, I am the living bread and everyone should have me. எல்லா வீடுகளுக்கும் நான் வந்து விட்டேன். I am come to every house. பார்க்கிறோம், அதனால தான் பெத்லகேம்ல பிறந்தார். That's why he was born in Bethlehem. அவர் தாவீதினுடைய குமாரன் மாத்திரமல்ல, He was not only the son of David, யூத ராஜ சிங்கம் என்பது மாத்திரமல்ல, and he was not only the lion of Judah, மனுஷனுக்கு வாழ்வு கொடுக்கிற அப்பமாய் அவர் இருக்கிறார். but he is the bread that gives life to man. ஆனாதான் மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னார், That's why before dying he said, பஸ்காவை அனுசரிக்கும் போது when they celebrated அவர் அப்பத்தை Passover, பிட்டு கொடுக்கிறார். he broke the bread and gave it. இத வாங்கி புசியுங்கள். He said, take and eat. இத புசிக்கிறவனுக்கு என்னிடத்துல பங்குண்டு. He who takes and eat has a part in me. அவர் ஜீவ அப்பம். Because he is the bread of life. அது மாத்திரமல்ல, ஏன் அவர் பெத்லகேம்ல பிறந்தார்னா, Why was he born in Bethlehem? ஒரு நல்ல தரமான ஆடுகள்லாம் அங்கதான் இருக்கும். You will find the best lambs there. இன்னைக்கு ஒவ்வொரு மிருகத்திலும் அநேக வகைகள் இருக்கிறது. You can find different breeds in every animal. மீன் கடைக்கு போனா நிறைய வகைகள். You will find different breeds and different varieties. சிக்கன் கடைக்கு போனா நிறைய வகைகள். You will find different varieties. பார்க்க நிறைய வகை தான். அதே போல ஆடுகளிலும் In the same manner when it comes to சிறந்த ஆடு எங்க கிடைக்கும்னா, and sheep, you will find different அது varieties. பெத்லகேம்ல தான் கிடைக்கும். But the best is found in Bethlehem. இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த உலகத்துல வந்தார். Jesus came as a Passover lamb. அவர் ஏன் பெத்லகேமில் பிறந்தார் என்றால், Why was he born in Bethlehem? அவர் தாவீதின் குமாரன். Because he is a son of David. அவர் ஜீவ அப்பம். And he is the bread of life. நம்மை ரட்சிக்கும்படி வந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி. He is the Passover lamb who came for us that we may be பஸ்காவை saved. அனுசரிக்கும் போது எல்லா யூதர்களும் ஒரு காரியத்தை நினைவு கூறுவார்கள். When the Passover celebrated, the Jews would remember this. அந்த சங்கார தூதனுடைய கரத்திலிருந்து எப்படி தங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. How their lives were saved from the angel of death. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது 10 வாதைகள் வந்தது. There were 10 plagues that afflicted the Egyptians. 10வது வாதை ரொம்ப கொடூரமான வாதை. But the 10th plague was terrible. எல்லா வீட்லயும் சாவு. There was death in every house. தலிச்சும் பிள்ளைகள்லாம் மரிச்சது. All the firstborn were killed. ஆனா அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து But from such a time, இயேசு எப்படி இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமாக இருந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எப்படி அதாவது தங்களை ரட்சித்தது. how the blood of the lamb, which is the Passover lamb, saved them. இதை நினைவு கூர்ந்தாங்க. They remembered that. பஸ்காவை எப்படி அனுசரிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். God had taught them
them how to celebrate the Passover. அந்த ஆடை எப்போ கொல்லணும், When they should slaughter that lamb, எத்தனை மணி நேரத்துக்குள்ளே அந்த இறைச்சியை புசிக்கணும், and within how many hours that flesh should be eaten. எல்லா ஜனங்களுக்கும் அது கற்றுக் கொடுக்கப்பட்டது. And everything was taught to the people. இயேசுனுடைய மரணத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, So if you compare it with the death of அப்படியே Jesus, சிலுவையின் மரணம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியோடு கூட அப்படியே ஒத்து போகும். if you compare the death of the lamb with Jesus' death on the cross, it will coincide. எப்ப அந்த ஆடை கொல்ல வேண்டுமோ அதே நேரத்தில் இயேசு கொலை செய்யப்பட்டார். The same time that the lamb had to be slaughtered, Jesus was அவருடைய பாடுகள் மரணம் எல்லாம் அப்படியே ஒத்து போனது. Everything, the sufferings and everything went hand in hand. அதனால தான் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பு மேல் வீட்டு அறைக்கு போய் சொன்னார். That's why in the upper room Jesus said, வாங்க பஸ்காவை அனுசரிப்போம். Come, let's celebrate the Passover. அங்க போய் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்துட்டு சொன்னார். So he took the bread and the wine in his hand and இதை said, வாங்கி புசியுங்கள். Take and eat. இது உங்களுக்காக பிற்கப்பட போகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. Body which will be broken for you. இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. And he told them to drink the wine. இது அநேகருடைய பாவத்துக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது. The blood of the new covenant which is shed and which is for the remission of many. சிறந்த அப்பம் வேணும்னா, which is the best bread? அது பெத்லகேம்ல தான் கிடைக்கும். You will find it only in Bethlehem. எப்ராத்தாம்ல தான் கிடைக்கும். You will find it in Ephrathah. சிறந்த ஆடு அங்க தான் கிடைக்கும். The best lamb is found there. பஸ்காவை அனுசரிக்கும்போது அந்த ஜனங்க எப்படி அனுசரிப்பாங்கன்னா, how will the people celebrate Passover? ஆட்டு இறைச்சியோடு கூட they would take the meat of the lamb அந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவார். and they would drink the wine. பார்க்கிறோம் அந்த அப்பமும் திராட்சை ரசமும் அங்க தான் இருக்கும். Because they will find the bread and the lamb there. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அடித்து பூசினா மாத்திரம் போதாது. It's not enough to take the blood and apply it on the post. ஆண்டவர் சொல்றார் அது அப்பத்தோடு பூசியுங்கள். But you have to eat it with the bread. அப்பமும் அந்த மாம்சமும், you have to have the bread and the flesh. ரெண்டுத்தையும் பூசிங்க. You have to have the bread and the flesh. இப்படி தான் அனுசரித்தார்கள். This is how they celebrated it. பெத்லகேம் என்பது, the meaning of Bethlehem, ஒரு மனுஷனுக்கு வாழ்வு கொடுக்கிற ஒரு இடம். is a place where man receives life. இயேசு சொன்னார் இத புசிக்கிறவனுக்கு என்னிடத்தில் பங்கு உண்டு. Jesus says he who eats of it has a part. இது பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு. He says he who drinks receives life. கர்த்தருடைய பந்தியை நம்ம அனுசரிக்கிறோம். So when we honor and receive communion, நம்மில் அநேகர் என்ன செய்யறனா கர்த்தருடைய பந்தியை வேணான்னு போயிடும். many people reject and neglect communion. காரணம் அதுக்கு தப்பா பிரசங்கம் பண்ணிட்டாங்க. Because it is wrongly preached. நீ இத சாப்பிட்டீனா செத்து போய்டுவே. That if you eat this you will surely die. இத சாப்பிட்டா மரிச்சு போய்டுவே. If you eat this you will die. இத சாப்பிட்டா வியாதி வரும். If you eat this you will get sick. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை புசித்து பானம் பண்ணி யாரும் வியாதிப்பட்டது கிடையாது. People who ate the flesh of the Passover lamb and ate the bread did not get sick. அந்த சத்தியத்தினுடைய அர்த்தம் வேறு. The meaning of that is different. ஒருவேளை பாவியா இருப்பீங்கனா, if you are a sinner, இது ஒரு நல்ல சான்ஸ். this is a chance for you. praise the Lord. மனம் திரும்புங்கள். to repent. உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யுங்க. confess your sins. அப்படியே போய்டாதீங்க. don't go away. நப்ப வேணாம். don't say I don't want this. திராட்சரசம் வேணாம். don't say I don't want this. வேணான்னு போய்ட்டா, if you reject and go, அப்பதான் பிரச்சனை. then you'll have problem. இயேசு சொல்றார் பாருங்க. Jesus said, உனக்கும் இன்னொருத்தனுக்கும் பிரச்சனைனா, if you have a problem with somebody, அவங்ககிட்ட போய் நீ ஒப்புரவாயிடு. go and reconcile with him. ஒப்புரவாயிடாம அப்படியே நீ தள்ளி போட்டினா, but if you keep on putting it away, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது வரும். you'll have to go to the police station. கோர்ட்டுக்கு போக வேண்டியது வரும். go to court. ஹை கோர்ட்டுக்கு போக வேண்டியது வரும். and you'll have to go to the high court. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது வரும். you'll have to go to the supreme court. பெரிய தண்டனை வரும். and then you'll finally be judged and condemned. இயேசுவின் இரத்தம், but the blood of Jesus, இயேசுவின் சரீரம், the body of Jesus, ஒரு மனுஷனுக்கு வாழ்வு கொடுக்கும். will bring life into man. இது பெத்லகேமில் பிறந்தவர் யார் இவர்? who is this person who was born in Bethlehem? இயேசு சாதாரண மனுஷன் இல்லைங்க. Jesus was not an ordinary man. திருச்சபையின் இரண்டாவது நபர். the second person in Trinity. தேவ கிருபை பரலோகத்தில் இருந்தது. தேவ நீதி பரலோகத்தில் இருந்தது. righteousness was in heaven. தேவ கிருபை மரியாளுடைய வயிற்றில் இருந்தது. and the grace of God came into the womb of பிறப்பின் Mary. நற்செய்தியை சொன்ன உடனே, as soon as this good news was preached, தேவ தூதர்கள் எல்லாரும் துதித்தார்கள். all the angels worshipped. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கிறோம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். it says that the angel said, glory to God in the highest and on earth peace among those whom he is pleased. பாருங்க, அந்த பிறந்த குழந்தையை துதித்தாங்க. the
they worshipped. இயேசுவை துதித்தார்கள். They worshipped Jesus. தேவதூதர்கள் எல்லாரும் துதித்தாங்க. All the angels worshipped and praised God. ஏன் துதிச்சாங்கன்னா, why did they praise God? பிதாவாகிய தேவன் கட்டளையிட்டார். It is because God the Father had commanded. தேவன் நீதி கட்டளையிட்டது. The righteousness of God had commanded. எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தில் பார்க்கிறோம். We read the book of Hebrews chapter 1 verse 6. மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். It says, and again when he brings the firstborn into the world, he says, let all God's angels worship him. பிதாவாகிய தேவன் கட்டளையிடுறார். God had commanded. எபிரேயர் 1:6 ரொம்ப முக்கியமான வசனம். This is an important verse in the book of Hebrews chapter 1 verse 6. முதற்பேரான குமாரனை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது when he brings the firstborn into the world, தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று God's angels worship him. பிதாவாகிய தேவன் கட்டளையிட்டார். God the Father had commanded. அதேதான் இந்த வசனம் சொல்லுது. So this is what is mentioned here. ஒரே கிரேக்க வார்த்தை தான். It's the same Greek word. அதே வார்த்தை தான் இந்த இடத்துல துதிச்சார்கள் என்று சொல்லப்படுது. It says the same word that they praised him, worshiped. நமக்காக மண்ணுலகத்தில் வந்தவர் யார்? Who is the one who came to this earth? அவர் தேவாதி தேவன். He is Almighty God. Praise the Lord. திருச்சபத்தில் இரண்டாவது நபர். The second person in Trinity. அவரை துதிச்சார்கள். They worshipped him. அவரை தொழுது கொண்டார்கள். They praised him. அவரை ஆராதிச்சார்கள். They worshipped him. பிரேஸ் இயேசு ஏன் வந்தார்னா, why did Jesus come? நம்ம கெட்டு போக கூடாது என்று. That we may not perish. ஒரு மனுஷன் கெட்டு போயிருப்பான்னா, if a man has perished, அவனுக்கு வாழ்வு கொடுக்கிற இடம் தான் பெத்லகேம். Bethlehem is a place where he receives life. அவருடைய வாழ்வை மாற்றுகிற இடம் தான் பெத்லகேம். Bethlehem is a place where life has been transformed. ஆனாதான் நகோமி ரூத்தை பார்த்து சொன்னா. That's why Naomi looked at Ruth and தன்னுடைய said, மருமக்களை பார்த்து சொன்னா, she looked at her daughter-in-laws and said, வாங்க பெத்லகேமுக்கு போவோம். come, let's go to Bethlehem. பிரேஸ் அது தாவீதின் ஊர். It's a city of David. அது அப்பம் இருக்கிற ஊர். It's a place where you find bread. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை போஷிக்கிறதான ஒரு இடம். It's a place where God feeds his people. அங்க வந்தபோது, and when they came there, அவங்களுக்கு ஆண்டவர் சாப்பாடு மட்டும் கொடுக்கலைங்க. God never only fed them, வாழ்வே கொடுத்தார். but he gave them life. இதோ நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும், God said, I am come to give you life, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் and வந்தேன். that you may have it in abundance. கிறிஸ்துமஸ் என்பது Christmas is நம்ம கெட்டு போகாமல் இருக்கும்படி, for us that we may not perish. தேவன் தன்னையே கொடுத்தது. God gave himself for us. தன்னுடைய குமாரனையே கொடுத்தது. He gave up his son for us. தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தது. He gave his Holy Spirit for us. இதுதான் கிறிஸ்மஸ். This is Christmas. பிரேஸ் இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். Today we have come to celebrate our Lord Jesus. இன்னைக்கு தான் கொண்டாடணும் இல்லைங்க. It's not that we should celebrate only today. 365 நாளும் கொண்டாடலாம். We can celebrate throughout the year. ஒவ்வொரு நாளும் அவர் யோசித்து பார்க்கணும். Every day we should remember. அவருடைய மரணத்தின் மத்தியில் சிலுவையில் மாத்திரம் தன்னை அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கல. God did not only offer him on the cross. என்னைக்கு கருவாய் மரியாளுடைய வயிற்றில் வந்தாரோ அன்னைக்கிலிருந்து, the day he was put into Mary's womb, from that day onwards, அன்னிலிருந்து நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். he surrendered himself for that day onwards. நிந்தைகள் அவமானங்கள் இன்னைக்கும் இயேசுவுக்கு கெட்ட பேர். Even today Jesus goes through a lot of disgrace. இன்னைக்கும் இயேசுவை ஒரு கூட்டம் தூஷிக்குது. Even today people are mocking at him, ஆனாலும் அதெல்லாம் பாராம but yet he did not care. நம்மை ரட்சிக்கும்படி அவர் He வந்தார். came that he may save us. இதனால இல்ல கூட அந்த பெத்லகேமில் பிறந்த இயேசுவை நோக்கி Even பார்ப்போம். today let's look unto Jesus from Bethlehem. அப்படியே நம்ம எழுந்து நிற்போமா? Shall we all raise to our feet? எல்லாரும் எழுந்து நின்று Shall we all raise to our feet ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். and offer our praises? பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். Let's offer our praises to the Father, தேவ நீதி, because he is God's righteousness. தேவ கிருபையை நமக்கு கொடுத்தது. Gave us God's grace. பிதாவாகிய தேவன் நீதியுடையவராய் இருக்கிறார். God the Father is a God of righteousness. குமாரனாகிய இயேசு கிருபையாய் இந்த உலகத்துக்கு வந்தார். Jesus came into this world as grace. ஏன்னா நீதி எதை எதிர்பார்க்கிறதோ, because what does righteousness expect? அதை நிறைவேற்றும்படி, that it may be fulfilled. கிருபையாய் வந்த இயேசு அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். Jesus who came as grace came to அவைகள் fulfill எல்லாவற்றையும் நமக்கு சொந்தமாக்கினார். and he gave us that we may inherit him. ஆகையால் தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். That's why we celebrate. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. There's a meaning for us to celebrate. இது பெத்லகேமில் வாழ்வு பெற்றவர்கள் கொண்டாடுகிற ஒரு we இடம். who have received life in Bethlehem should celebrate. பெத்லகேமில் வந்து தன்னுடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் வாழ்வு பெற்றவர்கள் அனுசரிக்கிறதான ஒரு நாள். We who came to Bethlehem and received Jesus. நம்ம இன்னைக்கு தான் கிறிஸ்துமஸ் என்று அல்ல, it's not that only today is Christmas. வாழ்நாள் முழுவதும் throughout our lives அந்த பெத்லகேமிலே நம்ம இருக்கணும். we should remain in Bethlehem.
அந்த அப்பம் நமக்கு வாழ்வு கொடுத்து கொண்டே And இருக்கணும். that bread should keep on giving us life. அந்த தாவீதின் ராஜா, தாவீதின் குமாரன் நம்மளை ஆளுகை செய்து கொண்டே இருக்கணும். The son of David should always reign over us. ஆண்டவரே தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க. Lord, reign over me continually. எங்களுடைய கொண்டாட்டம்லாம் இன்னையோடு முடிஞ்சிட My கூடாது. celebration should not end today. எங்களுடைய வாழ்வு பிரகாசிக்கட்டும். May my day be, ஒரு புது my வாழ்வு life be உண்டாகட்டும். illuminated. Let it, yes, Father. Let இழந்து போன மகிமை எல்லாம் திரும்ப வரட்டும் ஆண்டவரே. may we regain all the இந்த glory நாள் that we have தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணின நாள். lost. This is the day of dedicating the temple. இந்த நாள் தேவனுடைய மகிமை திரும்ப வந்த நாள். This is the day the glory returned. நம்முடைய வாழ்விலும் அந்த மகிமை வரட்டும். May that glory return. நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படட்டும். May our lives be sanctified. ஹalleluya. அந்த யூதர்களைப் போல நம்முடைய ஆலயமா இருக்கிற நம்முடைய சரீரம், May our body, which is the temple of God, be நம்முடைய வாழ்க்கை sanctified. May our சுத்திகரிக்கப்படட்டும். lives be sanctified and holy. நம்ம ஆண்டவரை சோதரிப்போமா? May we offer our praises. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பா As we raise our hands என்னை பரிசுத்தப்படுத்துங்க. and say, Lord, sanctify me. இழந்து போன மகிமை எல்லாம் எனக்கு திரும்ப வரட்டும். Give me the glory that I had lost. ஹalleluya. பெத்லகேமின் குடிமகனா நான் That மாறட்டும். I may be a citizen of பாமுடைய Bethlehem. குமாரனாகிய தாவீதின் குமாரன் என்னை ஆளுகை Lord, செய்யட்டும். I pray that your son of David may reign over me. ஆண்டவரே அந்த ஜீவ அப்ப எனக்கு தேவை. I need the bread of life. வாழ்வு கொடுக்க வந்தவரே எனக்கு வாழ்வு உண்டாகட்டும். Lord, you came to give life. I pray that I may ஆண்டவரே நீங்க receive இல்லைன்னா life. நாங்க கெட்டு போயிடுவோம். If not, I would be ruined. ஆண்டவரே நாங்க கெட்டு போகாதபடிக்கு That I may not be ruined. நீர் இந்த உலகத்தில் வந்தீரே. You came into this world. பிதாவாகிய தேவனே உம்முடைய குமாரனை கிருபையாய் அனுப்பினீரே. God the Father, you sent your son as grace. பரிசுத்த ஆவியானவரே என்னை ரட்சிப்புக்கு நேரா Holy வழி Spirit, நடத்தினீரே. lead me into right அதுக்காக salvation. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லுமா. Thank you, Jesus. ஹalleluya. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். Praise the Lord. Hallelujah. எனவே இந்த பாடலை பாடுவது முன்பதாக வந்து நம்ம காணிக்கைகளை படைப்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நமக்காக தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே கொடுத்தவர். ஹல்லேலூயா. நமக்கு ஐஸ்வரியத்தையும் அவர் தான் கொடுத்துருக்கிறார். நம்மிடத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் அவராலே வந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், விசுவாசத்தினால் அல்லாமல் வேறு வருவதெல்லாம் பாவம், ஆனால் விசுவாசித்து வேலை செய்து கர்த்தர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா வாழ்வாதாரத்தையும் நம்ம கொடுத்துருக்கிறார். ஆகையால் நம்ம அவருக்கு கனம் பண்ண விதத்தில் அவருக்கு காணிக்கையை செலுத்துவோம். தகப்பனே, இந்த காணிக்கை எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அன்றைக்கு ஞானிகள் வந்து ஆண்டவரே பணிந்து கொண்ட போது ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க கொடுத்தாங்கன்னு பார்க்க, இன்றைக்கி நாங்களும் இந்த கிறிஸ்மஸ் நாளில் உம்முடைய ராஜ்யத்துக்காக, அநேக ஏழைகளுக்காக, அநேக ஜனங்களுக்காக, விசேஷமாக சுவிசேஷத்தின் பணிக்காக கொடுக்க கர்த்தர் எங்களுடைய கரத்தின் பலப்படுத்தினதுக்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, நமக்கு சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா,
சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். சந்தோஷமாக அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, நமக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஐஸ்வர்யம் தந்தார் இயேசு, நமக்கு ஐஸ்வர்யம் தந்தார் இயேசு, ஐஸ்வர்யம் தந்தார் இயேசு, நமக்கு ஐஸ்வர்யம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஹalleluya. நான் கெட்டு போகலன்னு சொல்றவங்களாம் கரங்களை விட்டு ஹalleluya சொல்லுவோம். நிறைய பேர் கெட்டு போயிட்டீங்களா? ஹalleluya. பரவாயில்ல, கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, பெத்லகேமுக்கு வாருங்கள். ஹalleluya. ஜீவ அப்பம் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்லுங்க. அட்லீஸ்ட் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் அமைதியாவே இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. நன்றி ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற சந்தோஷத்துக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் வருஷப்பட்டு பாரம் சுமக்குள்ள எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னேன். அந்த இலைப்பாறுதல்ல சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்குது, எல்லா நன்மையான காரியம் இருக்குது ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு சோதரி, எங்களுக்காக பெத்லகேமில் நீர் பிறந்தீர் ஆண்டவரே. எங்களை ரட்சிக்கும்படியா, எங்களை மீட்கும்படியா, எங்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படியா, எங்களை அரசாளும்படியா பிறந்தீரப்பா. உங்களுடைய பிறப்பின் சந்தோஷத்தை தொடர்ந்து இந்த வருஷம் முழுவதும், என்னுடைய வாழ்நாள் முழுவதும், ஜீவனுள்ள நாள் எல்லாம் ஆண்டவரே கொண்டாட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அனைத்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், ஜீவனை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் ஒரு நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனமும் இன்றும் இன்று சதாகாலம் அடையரோடு கூட விசேஷமாக வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துகள். 9 மணிக்கு நாங்கள் சர்வீஸுக்கு போனதுனால உங்களோடு கூட பார்த்து என்ன பண்ண முடியாதுங்க, பேச முடியாது. ஒருவர் வார்த்தை கடை செல்வோம். கேலண்டர் பெறாதவர்கள் இருப்பில்லை என்றால் முன்னாடி வந்து அந்த கேலண்டரில் பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்வோம். குடும்பத்துக்கு ஒரு கேலண்டர் இலவசமாக கொடுக்குறோம். கேலண்டர் பெறாதவர்கள் இருப்பில்லை என்றால் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக கிறிஸ்மஸ் கேக் நம்முடைய திருச்சபையின் சார்பாக கொடுக்குறோம், அதை வாங்கி கொண்டு செல்லுங்கள். மற்ற இந்த டெக்கரேஷன் மற்ற எல்லா காரியத்தையும் செய்து தானே எல்லா தெய்வனுடைய பிள்ளைகளுக்காக, குறிப்பாக வாலிபர்களுக்காக, அது எல்லாருக்காக நம்ம ஆண்டவரை சோதரிப்போம். கர்த்தர் தாமே அவங்களை பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. புது வருட ஆராதனை நமக்கு மல்லிகை அரங்கத்தில் நடைபெறும். அந்த புது வருட ஆராதனைக்காக ஒரு சாங் ப்ராக்டிஸ் ஒரு நாள் இருக்கும். அன்னைக்கு கொயரில் இருக்கிற மெம்பர்ஸுங்க வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.